எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் சித்திரைக்கனி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை வந்ததுனால எல்லாருக்கும் டியூட்டி ஸ்கூல் இருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு சமையல் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் நைட்டே வீடு கிளீனிங்கை மாப் பண்ணுறது, சாமி சாமான்லாம் விளக்கி குங்குமம்லாம் வச்சு முடிச்சாச்சு. காலையில் சமையல் பண்ணுறதுக்கு ரெடியாக நைட்டே கிச்சனையும் தரவாக க்ளீன் பண்ணி மாக்கோலமும் நைட்டே போட்டு வச்சுட்டேன். ஸோ இந்த மேல் வேலையெல்லாம் நம்ம முதல் நாளே நைட்டே செஞ்சு வச்சுட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சு ஏதாவது பண்டிகைங்களுக்கு சமையல் மட்டும் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை தான் நாங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவோம். காலையில் எழுந்திரிச்சதும் சித்திரக்கனி பார்க்குறதுக்கு சாமி கிட்ட கண்ணாடி, பழங்கள், பூ எல்லாம் வச்சு நைட்டே ரெடி பண்ணிட்டேன். காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி பண்டிகை நாள்லாம் வந்துச்சுன்னா எங்கள் அவ்வா கூட தான் நானும் எங்கள் அத்தை பொண்ணும் நைட்டு தூங்குவோம். ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே அவங்களும் ஒரு தனியாக வீடு எடுத்து தனியாக தான் எங்கள் அவ்வா இருந்தாங்க. காலேஜெல்லாம் போயிட்டு ஈவினிங் வந்து அவங்களுக்கு வீடு வாசல்லாம் கழுவி கொடுத்து சாமி சாமான்லாம் விளக்கி நானும் எங்கள் அத்தை பொண்ணு ரெடி பண்ணி கொடுப்போம். அதனால சாமி கிட்ட இந்த மாதிரி அவங்களும் கண்ணாடியெல்லாம் வச்சு காலையில் எங்களை தூங்கி எழுந்தோன்னே இதில் தான் முழிக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த ஞாபகங்கள்லாம் இன்னும் இருக்குது. இந்த மாங்காய் பச்சடியும் அவங்க செய்கிறது தான். புது வருஷ பிறப்புக்கு இது செஞ்சுருவாங்க. சாதாரணமாகவே எங்கள் ராமானுஜவா ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பாங்க. பண்டிகை நாள் வந்துச்சுன்னா காலையிலே குளிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எங்கள் கையை பிடிச்சிட்டு பொறுமையாக நடந்து எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துடும். அவ்வாயிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது 10 ரூபாய் 20 ரூபா கொடுப்பாங்க. தீபாவளி பிறந்த நாள்னு பெரிய பண்டிகைக்கு 50 ரூபா கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சீனு சார்ட்டு நான் எப்போ அப்படி தான் கேட்பேன். ஒரு கேடி கொடுங்க போதும். வேலையெல்லாம் முடிக்கவே நைட்டு எனக்கு 12:30 மணிக்கு மேலே ஆச்சு. ஸோ சீனு சார் கொஞ்சம் முன்னாடியே எழுந்திரிச்சு மார்னிங் சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சக்கரை பொங்கல், மாங்காய் பச்சடியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம்.